அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் ஒரு புனிதமிக்க மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்காதா என்று சொல்லுகிற இஸ்லாமிய மாதங்களின் 11வது மாதத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நோக்கி மிக சிறந்த ஒரு மாதம், இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாட்களிலெல்லாம் மிக சிறந்த நாட்களை உள்ளடக்கிய ஒரு மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் மனிதர்களுடைய இயல்பை அறிந்து மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய அடியார்களை அவன் விரும்பக்கூடிய மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு விதமான நல்லமல்கள் செய்யக்கூடிய காலங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். அந்த அடிப்படையில் தான் ரமலானிய காலம் எங்களிடத்திலே வந்து ஒரு மாத காலம் பல்வேறு ஈமானிய பயிற்சிகளை எங்களுக்கு தந்துவிட்டு எங்களை கடந்து சென்றது. அந்த ரமலானிய காலம் கடந்து சென்றதற்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதம், ஷவ்வாலுடைய நோன்போடு பல இபாதத்துகளோடு நாங்கள் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தான். அதற்கு அடுத்து வரக்கூடிய துல்காதாவுடைய மாதம் அல்லாஹுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் எல்லாம் காபாவை நோக்கி அணி அணியாக செல்லுகிற ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா இந்த துல்காதாவினுடைய மாதத்தை அமைத்திருக்கிறான். இந்த மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய இறுதி மாதமாகிய அந்த மாதத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மிக சிறந்த மாதங்களில் ஒன்றாக அமைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா கடமையாக்கிய இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஒரு சேர நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா துல் ஹஜ்ஜுடைய மாதத்தை அமைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது துல் ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களினுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிற பொழுது ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மாதங்களில் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிற அல்லது அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிற நாட்களில் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான இபாதத்துகளை செய்யக்கூடிய காலமாக அல்லாஹு தஆலா துல் ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களை அமைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏனைய காலங்களில் ஏனைய 11 மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும், அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பதை விடவும் இந்த மாதத்தில் அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, ஜிஹாது செய்வதை விட இந்த காலப்பகுதியில் வணக்க வழிபாடுகள் செய்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. இருந்தாலும் ஒரு மனிதனை தவிர அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய உடலையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு வெளியாகி அதே பாதையில் மரணித்து போகிற ஒரு மனிதனை தவிர, அவனுடைய சிறப்பை தவிர மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் விட, ஏனைய காலங்களில் செய்கிற வணக்கங்களை விட இந்த காலத்தில் செய்கிற வணக்கம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறார். அல்லாஹ் சத்தியம் செய்கிற அவனுடைய படைப்பினங்களை எடுத்து பார்க்கிற பொழுது அல்லாஹுவால் மாத்திரம் இயக்கக்கூடிய, அல்லாஹுடைய தனித்துவத்தை மாத்திரம் சொல்லக்கூடிய, அல்லாஹுடைய அருளை மாத்திரம் சொல்லக்கூடிய, இது அல்லாஹுவால் மாத்திரம் சாத்தியமானது என்று சொல்லக்கூடிய விஷயங்களின் மீது அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா இரவின் மீது சத்தியம் செய்கிறான், பகலின் மீது சத்தியம் செய்கிறான், சூரியனின் மீது சத்தியம் செய்கிறான், சந்திரனின் மீது சத்தியம் செய்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட தனித்துவமான படைப்புகளின் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் எந்த விடயத்தின் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த சத்தியம் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானதாக, அல்லாஹ்விடத்தில் மகத்துவமானதாக இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயத்தில் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த 10 இரவுகள் எதன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்கிற விஷயத்தை முஃபஸ்ஸிரீன்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற பொழுது சொல்லுகிறார்கள், இந்த 10 நாட்கள் என்பது, இந்த 10 இரவுகள் என்பது துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை குறிக்கின்றன என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற முக்கியமான முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்த. அன்புக்குரிய சகோதரர்களே,
அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளூடாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த விஷயத்தை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவிமார்களில் ஒருவர் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 9 நாட்களும் தொடராக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், அந்த நாட்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களில் ஒருவர் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களை அமைத்து தருவான். நாங்கள் அல்லாஹ்வை மறந்திருக்கிற பொழுதெல்லாம், அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து திசை திரும்புகிற பொழுதெல்லாம், எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ ஆரம்பிக்கிற பொழுதெல்லாம், எங்களுடைய சிந்தனைகளை அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்புகிற பொழுதெல்லாம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு மிக உன்னதமான நாட்களை கொண்டு, மிக உன்னதமான பொழுதுகளை கொண்டு அல்லாஹ் இந்த விஷயங்களை எங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருப்பான். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்லாஹ் நினைவூட்டுகிற மிக அற்புதமான பொழுதுகள் தான் எம்மை இன்னும் சில தினங்களில் வந்தடைய இருக்கிற, இன்னும் ஒரு 10 நாட்களில் எங்களை வந்தடைய இருக்கிற துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள். இந்த நாட்களில் செய்யப்படுகிற சின்ன சின்ன அமல்கள் கூட அல்லாஹ்விடத்தில் மகத்துவமானவைகளாக மதிக்கப்படுகிற நாட்கள். இந்த நாட்களை ஏன் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சிறப்பித்திருக்கிறான் என்பதை பற்றி இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்கிற கிரந்தத்திலே எழுதுகிற பொழுது சொல்லுகிறார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்களில் தான் அல்லாஹ் கடமையாக்கிய இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான கடமைகள் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழுகை எல்லா காலத்திலும் நிறைவேற்றலாம், அதே போல துல்ஹஜ் மாதத்திலும் நிறைவேற்றலாம். நோன்பு எல்லா காலத்திலும் பிடிக்கலாம், துல்ஹஜ் மாதத்திலும் பிடிக்கலாம். ஜகாத் சதகாக்கள் எல்லா காலங்களிலும் கொடுக்கலாம், துல்ஹஜ் மாதத்திலும் கொடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கம், அரபாவில் தங்குதல், ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகுதல், அல்லாஹ் கடமையாக்கிய அந்த இறுதி கடமை துல்ஹஜ் மாதத்தில் மாத்திரம்தான் செய்யலாம். அதில் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அதை செய்ய முடியாது. எனவேதான் அல்லாஹ் கடமையாக்கிய எல்லா கடமைகளும் ஒரே நாளில், ஒரே நேரத்தில், ஒரே காலப்பகுதியில் இடம்பெறுவதாக இருந்தால் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களில் மாத்திரம்தான் சாத்தியம் என்கிற காரணத்தினால் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா இந்த முதல் 10 நாட்களை அமைத்திருக்கிறான் என்று இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மைதான், இந்த புனிதமிக்க மாதம் எங்களை வந்தடைகிற பொழுது அல்லாஹ்வை நோக்கி ஒரு பெரும் படை தயாராகி போய்க் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் இரட்சகன் கிடையாது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உனக்காக சரணடைந்து விட்டோம், உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டோம். உன்னை தவிர யாருமே வணக்கத்துக்குரியவர்கள் கிடையாது. புகழோ அதிகாரமோ பணமோ பட்டமோ பதவியோ எதுவாக இருந்தாலும் உன்னை தவிர வேறு யாராலும் தர முடியாது. நீ மாத்திரம்தான் இந்த உலகத்தின் தனிப்பெரும் அதிபதியாக இருக்கிறாய் என்று சொல்லி முழு உலக மக்களும் வெள்ளை ஆடை அணிந்து கவனுடையை நினைவுபடுத்துகிற இஹ்ராம் ஆடையை அணிந்து அல்லாஹுக்கு முன்னால் சரணடைகிற ஒரு மாதமாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய கடமை என்று சொல்லுகிற ஒரு வணக்கம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இங்கிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு சாரார் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மக்கள் அதற்காக வேண்டி செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் தர வேண்டும் என்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஆனந்தத்தோடும் பிரார்த்தனையோடும் காத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு முஃமினும் கையேந்தி கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத். வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ஆலயம் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் கற்பனையாக இது இப்படித்தான் இருக்கும் என்று நானும் நீங்களும் கற்பனையிலே முன்னோக்கி தொழுத ஒரு ஆலயத்தை கண்ணெதிரே காணுகிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னால் அதை வைத்துக் கொண்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. அருள் நிறைந்த அந்த பூமியில், ஒட்டுமொத்த நபிமார்களும் நடமாடிய பூமியில், அல்லாஹுடைய அருள் சூழ்ந்திருக்கிற அந்த பூமியில், அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருக்கிற அந்த பூமியில் யாரெல்லாம் அந்த பூமிக்கு
பூமிக்குள் நுழைந்து விடுகிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களெல்லாம் பாதுகாப்பு பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த பூமிக்குள் நுழைகிற வாய்ப்பும் பாக்கியமும் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அன்புக்குரிய சகோதரர்களே புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். பணத்தாலோ பொருளாதாரத்தாலோ பட்டம் பதவிகளாலோ தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய புனித பூமிகளில் காலடி எடுத்து வைக்கிற ஒரு பாக்கியம் அன்புக்குரியவர்களே. இஹ்லாஸான உணர்வோடு அல்லாஹுவை மாத்திரம் நம்பியவர்களாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த வார்த்தையின் தல்பியாவினுடைய யதார்த்தத்தை உள்ளங்களில் உள்வாங்கியவர்களாக ஒரு ஹாஜி அந்த காபாவினுடைய பூமியில் காலடி எடுத்து வைக்கிற பொழுதே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் அவன் மிக பெரும் பாக்கியத்தை அடைய முடியாத மிக பெரும் ஒரு வாய்ப்பை அவன் பெற்றுக் கொள்கிறான். எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதி, இந்த துல்காதாவினுடைய கடைசி பகுதி, துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப காலப்பகுதி, ஹஜ்ஜாஜிகள் சாறை சாறையாக முழு உலகில் இருந்தும் வந்து காபாவிலே ஒன்று சேருகிற காலப்பகுதி. அன்புக்குரியவர்களே, இந்த காலப்பகுதியை பற்றி பேசுகிற பொழுது எங்களிலே அல்லாஹு தஆலா சில சகோதரர்களுக்கு வாய்ப்பு வசதியை கொடுத்திருக்கிறான், நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறான், பொருளாதார சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை காரணம் காட்டிக்கொண்டு, இந்த உலகத்தினுடைய சாட்டுப்போக்குகளை சொல்லிக்கொண்டு, அடுத்த வருஷம் போவோம், மகளுடைய பிரச்சனை இருக்கிறது, மகனுடைய படிப்பு இருக்கிறது, குடும்பத்துடைய செலவு இருக்கிறது, வாழ்க்கையினுடைய என்ன தேவை இருக்கிறது, கடையை டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது, அல்லது இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டி இருக்கிறது என்கிற அற்பமான காரணங்களை சொல்லி சொல்லி ஹஜ்ஜுடைய கடமையை பிற்படுத்துகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனையும் நோக்கி ஒரு அன்பான அழைப்பாக சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தை எவ்வளவும் சேமிக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்நாள் உங்களுக்கு ஒரு காலமும் நிரந்தரமானதல்ல. உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு காலமும் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருக்கிற சுகம் ஒரு காலமும் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. இன்றிருக்கிற நீங்கள் நாளை இதே நிலையில் இப்படித்தான் இருப்பீர்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய மகளுடைய கல்யாணம், மகனுடைய படிப்பு, குடும்பத்தினுடைய செலவு, வாழ்க்கையினுடைய தேவை, ஹஜ்ஜை பிற்படுத்துகிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள், அதே குடும்பம் குடும்பமாக இருக்க, அதே மகள் மகளாக இருக்க, அதே மகன் மகனாக இருக்க, அதே கடை கடையாக இருக்க, நாளை ஒரு நாள் அல்லாஹ் உங்களுடைய உயிரை பறித்து விட்டால், நீங்கள் காபாவுக்கு போக வேண்டிய நீங்கள் கபருக்கு போகிற நிலை வந்து விட்டால், அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய குடும்பத்தை பார்த்ததும் கிடையாது, காபாவை தரிசித்ததும் கிடையாது என்கிற நிலையில் அல்லவா மன்னரையை நோக்கி செல்ல வேண்டிய நிலை வந்துவிடும். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமைக்கு வசதியை தந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்று சில சகோதரர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு வசதி இருக்கிறது, ஏதாவது ஒரு காலப்பகுதியில் ஒரு சில லட்சங்களை செலவழித்து உம்ராவுக்கு போய்விட்டு வந்தால், ஏதோ காபாவுக்கு போய்விட்டு வந்துவிட்டோம் தானே, கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, உம்ரா என்பது வாழ்நாளில் விரும்பியவர்கள் செய்கிற ஒரு வணக்கம். ஆனால் ஹஜ்ஜி என்பது யாருக்கு அல்லாஹ் பொருளாதார பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் கட்டாயமாக அல்லாஹுக்காக செய்கிற நிர்பந்தமான வணக்கம் ஹஜ்ஜி. உம்ராவை காரணம் காட்டி ஹஜ்ஜை ஒரு காலமும் நிராகரிக்க முடியாது. ஹஜ்ஜுக்கு செல்லாமல் தவிர்ந்து கொண்டிருக்க முடியாது. ஹஜ்ஜுக்கு சொல்வதற்குரிய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா, பொருளாதார வசதியை அல்லாஹ் தந்திருக்கிறானா, அடுத்த நொடி நாளை மஹ்ஷருடைய வெளியில் நான் அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டும் என்கிற உணர்வை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே. எனவேதான் இந்த துல் ஹஜ் மாதம் வருகிற பொழுது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி நாம் அதிகம் நினைவுபடுத்துகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு முறையில் சொல்ல போனால் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறது, ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் ஒரு 60-70 தாண்டி வயோதிப நிலையை அடைந்து ஓய்வை அடைந்ததற்கு பிறகு எல்லா தொழிலையும் முடித்து பிள்ளைகளை எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு தொழிலை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு எல்லா தொழில்களும் முடித்து பென்ஷன் எடுத்து ஆறுதலாக இருக்கிற பொழுது ஹஜ்ஜி செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, தெளிவாக சொல்லுகிறோம், ஹஜ்ஜுடைய காலத்தில் அந்த மக்கா மதீனாவிலே பணியாற்றியவர்கள் என்கிற அடிப்படையில் தெளிவாக சொல்லுகிறோம், ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்கு மிக பிரதானமான நிபந்தனையாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான். சக்தி என்பது உடல் பலம் இருக்க வேண்டும், பொருளாதார பலமும் இருக்க வேண்டும். உடல் பலம் இல்லாத நிலையில், ஆரோக்கியமற்ற நிலையில் நடக்க முடியாமல் பல நோய்களோடு வந்து எத்தனையோ சகோதர சகோதரிகள் தங்களுடைய ஹஜ் கடமையை வீணாக்கி விட்டு வருகிற காட்சிகளை கண்களால் கண்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் காபாவை 7 முறை சுத்த வேண்டும், 5 முறை 4 முறை சுத்துகிற பொழுதே சவுத்து விடுவார்கள். முடியாது, என்ன செய்வது?
அந்த சன நெரிசலுக்குள் அவர்களால் நடக்கவும் முடியாது, தொடர்ந்து தவாஃபை முடிக்கவும் முடியாது. இப்படி தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லுகிற ஹஜ்ஜுடைய கடமையான தவாஃபை விட்டு ரூமுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். செய்ய முடியவில்லை என்று தவிர்த்து கொண்ட வயோதிபர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். உம்மா பாப்பா வயசு போனதற்கு பிறகு மகன் உழைத்து சம்பாதித்து மகன் சொத்து சேர்த்து உம்மாவையும் பாப்பாவையும் யாரோடையோ ஹஜ்ஜுக்கு அனுப்பி விடுகிறார், உம்ராவுக்கு அனுப்பி விடுகிறார். அங்கு போனால் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் கூட்டி போபவர்களால் சரியான ஒத்துழைப்பு கிடைக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாது. இவர் சொல்லி அனுப்பி விடுகிறார். ஆனால் சில நேரம் மக்கா மதீனாவினுடைய சூழல் அங்கிருப்பவர்களுக்கு தங்களுடைய வேலைகளை மட்டும் பார்ப்பதற்கு தான் நேரம் கிடைக்கிற சூழலாக இருக்கும். இங்கு வயோதிப நிலையை அடைந்து போகிற எத்தனையோ பெற்றோர்கள் சிரமப்படுவதை கண்களால் கண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அதனால் தான் நான் ஒவ்வொரு குத்துபாவிலும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை நினைவுபடுத்துவதுண்டு. உங்களுடைய பெற்றோர்களை உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ அனுப்புகிற நியத்து இருந்தால் அல்லாஹ்வுக்காக உஷாராக இருக்கிற பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் கூட்டி போங்கள். உங்களுடைய உம்மாவையும் பாப்பாவையும் நீங்களே கூட்டி போங்கள். உங்களுடைய செலவில் நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்று அடுத்தவர்களோடு அனுப்பிவிட்டு இருக்காதீர்கள். அவர்கள் அங்கு படுகிற கஷ்டம், அங்கு படுகிற சிரமம், அவர்கள் சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் எத்தனையோ வணக்கங்களை வீணாக்கிவிட்டு மௌனமாக வந்து சேருகிற எத்தனையோ காட்சிகளை கண்டு கண்ணீர் விட்ட பெற்றோர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்கிற வணக்க வழிபாடுகளில் உன்னதமான வணக்கம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அடுத்த வருடமாவது அல்லாஹ் வசதி படைத்த சகோதரர்கள் இருந்தால், அல்லாஹ் வசதியை தந்த சகோதரர்கள் இருந்தால் இந்த ஆண்டு நியத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தால் நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய மாளிகையை, அரஃபா மைதானத்தை, மினாவுடைய திடலை, முஸ்தலிஃபாவுடைய மைதானத்தை நான் ஈமானோடு இஹ்லாஸோடு தந்த தல்பியாவோடு அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வோடு நான் தரிசிக்க வேண்டும். அதுவரைக்கும் அல்லாஹ் என்னுடைய மௌத்தை தந்துவிடக் கூடாது என்று அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அது பேசுவதென்றால் ஒரு தனியான தலைப்பு சகோதரர்களே. காபாவினுடைய ஆலயம், மக்காவினுடைய பூமி, மதீனா நகரினுடைய வாழ்க்கை அன்புக்குரிய சகோதரர்களே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது உம்ராவுக்கு போய் வந்திருக்கிற, ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் எத்தனையோ விலை மதிக்க முடியாத கட்டடங்களை எல்லாம் பார்த்திருப்போம். எவ்வளவோ அலங்கார விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கட்டடங்களை எல்லாம் பார்த்து ரசித்திருப்போம். ஆனால் அவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அழகாக இருக்கிறது, எவ்வளவு ரசனையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்திருப்போம். ஆனால் வெறும் ஒரு கருப்பு கட்டடம், வெறும் ஒரு கருப்பு துணியால் போர்த்தப்பட்ட கட்டடம், எந்த ஒரு டிசைனும் கிடையாது, வெறும் அலப்பெழுத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டடம். அண்ணாந்து பார்க்கிற பொழுதெல்லாம் எவ்வளவு கல்லெஞ்சத்தையும் கரைய வைக்கின்ற ஒரு கட்டடம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரர்களே அது காபத்துல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த புனித ஆலயத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு முறை அல்ல, 1000 முறை பார்த்தாலும், 1,00,000 தடவைகள் பார்த்தாலும் பார்க்க இன்னும் அந்த தாகத்தையும் ஏக்கத்தையும் கூட்டிக் கொண்டே இருக்கும். அந்த பூமியில் நடக்கிற பொழுதெல்லாம் உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கும். அல்லாஹ்வை நோக்கி செல்லுகிற அந்த உணர்வு நிச்சயமாக கண்களினூடாக கண்ணீராகவும் நாவினூடாக பிரார்த்தனையாகவும் வெளிவந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வு இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அதை அந்த காபாவின் நிழலில் சந்தித்தவர்களை தவிர, அதை தரிசித்தவர்களை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் அந்த வாய்ப்பு வசதியை தருகிற பொழுது தயவு செய்து தயங்கி விடாதீர்கள், பின்னாக்கி விடாதீர்கள், உலக காரியங்களை காரணம் காட்டி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போக வேண்டும் என்பதை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். அதுவே உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் செய்கிற அடுத்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் உதுஹியா என்று சொல்லுகிற அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிடுதல் என்கிற ஒரு வணக்க வழிபாடு. அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது நபியை பார்த்து சொல்லுகிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், அவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எத்தனையோ ஆடம்பர காரியங்களுக்காக, ஆடம்பர திருமணங்களுக்காக, நல்ல நிறைய பயணங்களுக்காக செலவு செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஈமானிய சமுதாயம் எதில் தெரியுமா கஞ்சத்தனம் பார்க்கிறார்கள்? பிள்ளை பிறந்து விட்டால் பிள்ளைக்கு அக்கீகா கொடுக்க வேண்டும், பிள்ளைக்கு அக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளை என்றால் 2 ஆடு, பெண் பிள்ளை என்றால் 1 ஆடு. ஒரு ஆட்டுக்கு 40,000 போகுதாமே, ஒரு ஆட்டுக்கு 50,000 போகுதாமே, 2 ஆடுகள் என்றால் 1,00,000. எப்படி செலவழிப்பது? ஆனால் அதே பிள்ளை பிறந்த பங்கனுக்கு, அந்த பிள்ளைக்கு உடுப்பு வாங்குவதற்கு லட்சக்கணக்கிலே செலவழித்திருப்பான்.
ஆயிரக்கணக்கிலே செலவழித்திருப்பான். அந்த பிள்ளை பிறந்து அடுத்து பெருநாள் வந்து விட்டால், ஒரு நல்ல நாள் வந்து விட்டால், ஏன் என் ஈமானிய சமுதாயம் மார்க்கம் ஹராமாக்கிய பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கிலே ட்ரோன் எடுத்து அலங்காரம் செய்து கிஃப்ட்டுகள் வாங்கி கேக்கு வெட்டி செலவழிக்கிறார்கள். மொத்தமாக கணக்கு பார்த்தால் ஒரு 50,000 60,000 ஒரு பிள்ளைக்கு ஒரு அக்கீக்கா கொடுப்பதற்கு கஞ்சத்தனம். ஒரு பயணம் போவது, ஒரு நுவரலியாக்கு ட்ரிப் போக போகிறோம், குடும்பத்தோடு பயணம் முடித்துவிட்டு வந்து கணக்கு பார்த்தால் சாதாரணமாக 2 நாள் பயணத்துக்கு 1,00,000 ரூபாய், ஒரு 60,000 ரூபாய், 80,000 ரூபாய். கூட்டு உதுஹியா உங்களுக்கு சொல்லப்படும். ஒரு பங்குக்கு இவ்வளவு, 20 கேட்கிறார்கள், 30 கேட்கிறார்கள். எவ்வளவு காசு எங்கிருந்து கொடுப்பது? அதே 30 3 நாட்களுக்குள் நீ சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறாய். அல்லாஹ்வுடைய வணக்கம் என்று வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய இபாதத் என்று வருகிற பொழுது ஷைத்தான் உங்களுடைய உள்ளங்களில் கஞ்சத்தனத்தை போடுவான் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தையின் யதார்த்தம் அல்லவா அது? அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை கொண்டு வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கிறான், உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொண்டு ஏவிக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பாருங்களேன். எத்தனையோ வீண் விரயங்கள், எத்தனையோ ஹராமான காரியங்களுக்கான செலவுகள், எத்தனையோ வீட்டின் அலங்காரங்களுக்கான செலவுகள், எத்தனையோ மேல்மிச்சமான செலவுகள். ஆனால் அல்லாஹ்வுடைய வணக்கம் என்று வந்துவிட்டால் அது எப்படி செலவழிப்பது என்று கணக்கு பார்க்கிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, உதுஹியா ஒரு மனிதன் அவன் வாழ்நாளில் செய்கிற மிகப்பெரிய ஒரு சுன்னா, மிகப்பெரிய ஒரு சுன்னா. லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ அறுத்து பலியிடுகிற பொழுது அதனுடைய இரத்தமோ அதனுடைய சதையோ அல்லாஹ்வை சென்றடைய மாட்டாது. உங்களுடைய தக்வா மாத்திரம்தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று ஒரு மனிதனுடைய தக்வாவின் அளவுகோலாக அல்லாஹ் சொல்லுகிற விஷயம். அன்புக்குரியவர்களே, உதுஹியா அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டிய, வசதி படைத்தவர்கள் விரைந்து செய்ய வேண்டிய, ஆர்வத்தோடு செய்ய வேண்டிய, பாவங்களின் மன்னிப்புக்காக செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான வணக்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனா காலத்தில் சுமார் 10 ஆண்டுகளும் தவறாமல் நிறைவேற்றிய ஒரு வணக்கமாக இந்த உதுஹியா என்று சொல்லுகிற வணக்கத்தை நாங்கள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் தன் சொந்த கையால் அறுத்து பலியிடுகிற அளவுக்கு முதன்மைப்படுத்திய ஒரு வணக்கமாக இந்த உதுஹியாவுடைய வணக்கம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆசையோடு ஆர்வத்தோடு அந்த வணக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், விருப்பத்தோடு நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, இன்றிருக்கிற கால சூழல், எங்களுடைய நாட்டினுடைய நிலை சற்று சிக்கலான ஒரு சூழ்நிலைக்குள் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கு எல்லா மத சுதந்திரங்களும் அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய மத கிரியைகளை நிறைவேற்றுகிற சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த சுதந்திரம் அடுத்த மதத்தினர்களை பாதிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய மதத்தை இன்னொரு மதத்தை சேர்ந்தவன் பாதித்தால் எப்படி எனக்கு வலிக்குமோ அதே போன்றுதான் அடுத்த மதம் என்பது அவனுடைய உணர்வு. அது சரி பிழை என்பதை தாண்டி அவர்களுடைய உணர்வு, அது அவர்களுடைய சிந்தனை, அது அவர்களுடைய பெரும் லட்சியம், அது அவர்களுடைய கனவு. அது அதை நாம் சிதைக்க முனைகிற பொழுது, வார்த்தைகளாலோ செயற்பாடுகளாலோ சிதைக்க முனைகிற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டினுடைய சமூக ஒற்றுமையை அது பாதிக்கும் என்கிற அடிப்படையில் இந்த வருடம் உதுஹியாவை நிறைவேற்ற இருக்கிற சகோதர சகோதரிகள், மிக குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லிம்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையோடு இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, எல்லா வணக்க வழிபாடுகளையும் விளம்பரங்களாக பார்த்து பழகியவர்கள் நாம், எல்லாவற்றையும் விளம்பரப்படுத்தி பழகி இருக்கிறோம். எனவே இந்த உதுஹியாவையும் அறுக்கின்ற மாடுகளையும் கொடுக்கின்ற பார்சல்களையும் வாங்குகின்ற மனிதர்களையும் புகைப்படம் எடுத்து இதோ கொடுத்து விட்டோம், கடமையை முடித்து விட்டோம் என்று சொல்லி முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பதிவிட்டு அதை அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற ஒரு மோசமான மனோநிலைக்கு, எங்களுடைய இஹ்லாஸை பாதிக்கிற மனோநிலைக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. அதே போலதான் எங்களுடைய அறுக்கின்ற ஒரு சட்டத்திட்டம், ஒரு ஊருக்கும் ஒரு சட்டம் இருக்கும். நகர சபையால் எங்கு மாடு அறுக்க வேண்டும், எப்படி அறுக்க வேண்டும் என்கிற சில சட்டங்களை போட்டிருப்பார்கள். நாங்கள் அந்த சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உரிய இடங்களை அதற்காக வேண்டி தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சட்டங்களை மீறி நாங்கள் மாடுகளையோ ஆடுகளையோ மிருகங்களையோ அறுத்து அதனுடைய கழிவுகளை பொதுமக்கள் நடமாடுகின்ற இடங்களிலும் பொதுவாக இருக்கிற பொது இடங்களிலும் கொண்டு போய் கொட்டி அடுத்தவர்களை அசுத்தப்படுத்துகிற, அருவருக்கு செய்கிற விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. அதே போல இந்த ஊரை பொறுத்தவரை பன்னெடும் காலமாக கூட்டு உதுஹியா என்று சொல்லுகிற ஒரு திட்டம் அமுல்நடாத்தப்பட்டு மிக சிறப்பாக முழு நாட்டுக்கு முன்மாதிரியாக செய்யப்பட்டு வருகின்ற ஒரு ஊர். நாங்களும் இந்த மதரசாவிலே ஓதி பலாகிலே ஓதியவர்கள் தான். ஷேகுல் பலா அவர்களுடைய
காலத்தில் அவர்களுடைய உருவாக்கத்தின் அடிப்படையில், ஆலோசனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வருடமும் அதற்கான ஏற்பாடுகள் சம்மேளனத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே கூட்டு உதவியா கொடுப்பதற்கு விரும்புகிற சகோதரர்கள் இந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளை சந்தித்து அதற்குரிய பெயர்களை பதிவு செய்து அதற்குரிய விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிக விரைவாக இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் அதை கொடுத்தால் தான், ஏனென்றால் இப்போது இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியும். வெளியிலே மாடுகள் எடுப்பது, மிருகங்கள் எடுப்பது மிக பெரும் சவாலாக மாறி போயிருக்கிறது. அவற்றை கொண்டு வருவது என்பது மிக பெரும் பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது. எனவே முன்கூட்டிய ஏற்பாடுகள் அவசியம் என்ற அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே நான் அன்பாக வேண்டிக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த புனிதமிக்க நாட்களை அடைந்து அவனுக்கு விரும்பக்கூடிய நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்கிற அடுத்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பினை நாங்கள் நோட்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு முந்தைய வருடத்திற்கும் அதற்கு பிந்திய வருடத்திற்கும் செய்கின்ற சிறிய பாவங்களுக்கான குற்ற பரிகாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நோன்பு 2 வருடங்களுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற அளவுக்கு உன்னதமான ஒரு நோன்பாக அந்த நோன்பு இருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரை முந்தைய 9 நாட்களும் நோன்பு பிடிப்பது சுன்னத்து. 10வது நாள் துல்ஹஜ்ஜுடைய பெருநாளுடைய தினமாக இருக்கிற காரணத்தினால் அதை அடுத்து வருகிற ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட நாட்கள். அதற்கு முந்தைய நாட்களில் நாங்கள் முழுமையாக விரும்பினால் நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். இல்லையில் குறிப்பாக இந்த 9வது தினத்திலாவது ஹஜ்ஜுக்கு செல்லாத, ஊரிலே இருக்கின்ற, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு ஆசையோடு இருக்கிற இந்த சகோதரர்களாகிய நாம் எல்லோரும் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வதே எங்களுக்கு சுன்னத்தாக இருக்கிறது. அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நாம் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுவை நினைத்து நாம் தக்பீர் சொல்வதும், அல்லாஹுவை நினைத்து நான் தஹ்லீல் என்று சொல்லுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வணக்க வழிபாட்டை, திக்ருகளை நாம் செய்வதும் எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகள் செய்கிற நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 நாட்கள் தான். இந்த நாட்களில் நீங்கள் தக்பீரை கொண்டும், தஹ்லீலை கொண்டும், தஹ்மீதை கொண்டும் அல்லாஹ்வை நெருங்குங்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இஸ்திக்பார் செய்வது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, எங்களுடைய விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது என்று என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறதோ அந்த நல்லறங்கள் ஊடாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலப்பகுதியில் நாம் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவனுடைய வணக்க வழிபாடுகளின் பால் அழைக்கிற பொழுதெல்லாம் வஸாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள், வேகமாக வாருங்கள், வஸ்தபிகுல் கைராத், நல்ல விஷயங்களை நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், வஸாபிகு, நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்தி அடித்துக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் எங்களை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. துல்காதாவிலே இன்னும் ஒரு 10-11 நாட்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்லுகிறோம். அந்த 11 நாட்களும் பேசிக் கொண்டிருக்கிற நானும், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உயிரோடு இருப்போமா என்கிற உத்தரவாதம் யாருக்குமே இல்லாத ஒரு சூழலில் தான் அன்புக்குரியவர்களே இந்த நாட்களை நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மரண செய்திகள், எத்தனையோ விபத்துகள், அந்த விபத்துக்களால் மரணித்து போன இளம் வாலிபர்களுடைய ஜனாசாக்கள் என்று அத்தனையையும் தூக்கி அடக்கிவிட்டு அந்த கண்ணீரை, காயங்களை ஆற்றிவிட்டுத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சபையில் நானும் நீங்களும் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வை அடைந்து விட்டால், என்னுடைய மரணம் வந்து விட்டால், என் மன்னரையை அடைந்து விட்டால், அல்லாஹ் என்னை திருப்தி அடைந்த நிலையில் தான் இந்த பூமியில் இருந்து நான் போகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு என்ன வணக்க வழிபாடுகளை அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்கிற விஷயத்தில் உளமாற சிந்தித்து, ஆறுதலாக யோசித்து, எதிர் வருகிற இந்த 10 நாட்களையாவது வியாபாரம் இருக்கும், தொழில் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுப்பதற்கில்லை, அது ஒரு சீசன் காலம். ஹஜ் பெருநாளுடைய வியாபாரம் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, வியாபாரம் மட்டும் இலக்காக இருந்துவிடக் கூடாது உறவுகளே. சம்பாதித்தல் மட்டும் இலக்காக இருந்துவிடக் கூடாது உறவுகளே. அது மட்டும் இருக்குமாக இருந்தால் வாழ்க்கையில் என் கபரு, என் மஹ்ஷர், என் சிராத் என்று நான் அடைகிற எல்லா இடங்களிலும் நான் கண்ணீர் விட வேண்டிய, கதற வேண்டிய கட்டம் ஏற்படும். எனவே அன்புக்குரியவர்களே, தௌபா செய்வோம், பாவங்களில் இருந்து மீளுவோம். இப்படி சொல்கிற பொழுது நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன், நான் என்ன தவறு செய்திருக்கிறேன் என்று யோசிக்காதீர்கள். அல்லாஹ்
பாவத்திலிருந்து மீளுமாறு யாரை பார்த்து அழைக்கிறான் தெரியுமா? துதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், அய்யுஹல் முஃமினூன். ஏய் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, மறுமையை விசுவாசித்தவர்களே, நபியை நம்பியவர்களே, கலாக்கதரை நம்பியவர்களே, ஈமான் உள்ள சமுதாயமே, வதூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் நீங்கள் திரும்ப வந்து விடுங்கள், நீங்கள் தௌபா செய்து விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, பாவிகளை பார்த்து சொல்லவில்லை, பாவம் செய்பவர்களை பார்த்து சொல்லவில்லை, கெட்டவர்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை, எங்களை பார்த்து சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் கலப்பற்ற முறையில் நீங்கள் தௌபா செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தவறு செய்தேன் என்பதை அல்லாஹ்வை தவிர சில நேரம் வேறு யாரும் அறிந்திருக்க முடியாது. எனவே என் ரகசியமான தவறுகளுக்கும் என் பரகசியமான பாவங்களுக்கும் நான் விட்ட குறைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுகிற நாட்களாக இந்த நாட்களை அமைப்போம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அடுத்ததுல் ஹஜ்ஜை அடைகிற பாக்கியம் தந்தால் உங்களுடைய சுஜூதுகளின் பிரதானமான ஒரு பிரார்த்தனையாக அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் இருந்து ஆக்கிக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய கஅபாவை ஹஜ்ஜுடைய கடமையை கொண்டு தவாப் செய்வதற்கும், அந்த மக்காவை தரிசிப்பதற்கும், அரபாவிலே தரிப்பதற்கும், மினாவிலே தங்குவதற்கும், முஸ்தலிஃபாவிலே உறங்குவதற்கும் அந்த வாய்ப்பை தராமல் யா அல்லாஹ் என்னுடைய உயிரை நீ பறித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் கதறுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லுகிறேன். உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். காசு இருந்தால் தான் ஹஜ்ஜுக்கு போகலாம் என்பது ஒரு காரணம் மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிரார்த்தனையில் உண்மை இருந்தால், உங்களுடைய பிரார்த்தனையில் இஹ்லாஸ் இருந்தால், உங்களுடைய கண்ணீரிலும் கதறலிலும் சத்தியம் இருந்தால் அல்லாஹ் உங்களை அனுப்புவதற்கான வழியை நிச்சயமாக சத்தியமாக ஏற்படுத்துவான். காரணம், நீங்கள் கேட்பது இந்த உலகத்தின் எஜமானனிடம், மறுமையின் எஜமானனிடம். இந்த வானம் பூமியினுடைய கருவூலங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறதோ அந்த பேரரசனிடம். வல்லாஹுல் கனியு நீங்கள் எல்லாமே ஏழைகள், அல்லாஹ் மாத்திரம்தான் பணக்காரன் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான பணக்காரனிடத்தில் கையேந்தி கேட்க போகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அந்த கஅபாவின் மண்ணிலே நடந்து விளையாடுகிற, ஓடி தவாஃப் செய்கிற, அந்த கஅபாவை முத்தமிடுகிற, ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிற உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்கிற அந்த ஆசையோடு, அந்த ஆர்வத்தோடு எல்லாம் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி والعلم عند الله وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. أقيم الصلاة.